அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு பாம்பாட்டி சித்தர் வரலாறு. பாம்பாட்டி சித்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பாம்பு வடிவமாக மண்டலித்து உள்ள குண்டலினி சக்தியை எழுப்பி அதன் மூலம் ஆன்ம தரிசனம் பெற இயலும் என்பது இவரது கொள்கையாகும். மனித உடலின் அடிவயிற்று பகுதியில் எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவில் பாம்பு சுற்றி கிடப்பது போல் இருப்பது குண்டலினி சக்தி. இதனை எழுப்பி மேலே செலுத்த ஆடு பாம்பே என பாடியதால் பாம்பாட்டி சித்தர் என பெயர் பெற்றார். இவர் 129 பாடல்களை இயற்றியுள்ளார். கொங்கு நாட்டு மருதமலையில் வாழ்ந்தவர் என்பது இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது சென்றாலும் மருதமலை கோவிலில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து கொண்டவர் பாம்பாட்டி சித்தர் ஆவார். பாம்பின் வரலாறை எடுத்து காண்பித்து மக்களினுடைய வாழ்வியல் சிந்தனைகளை பதிவு செய்தவர் பாம்பாட்டி சித்தர் ஆவார். முதலில் அவர் மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வகைப்படுத்தி சொல்லியிருக்காரு. அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பொய்யரை நம்பாதே. அதாவது நமக்கு நல்வழிகளை காட்டுவதற்காக பாடல்களை எழுதியுள்ளார். அதில் முதல்ல பொய்யரை நம்பாதே அப்படின்னு சொல்கிறாரு. பொய்யை போதனை செய்வோர் எந்த காலத்திலும் உண்டு. பொய்யை போதனை செய்வோர் சுயநலவாதிகள். அவர்கள் உலக மக்களை ஒன்றுபடாமல் பிரித்து வைத்து அவர்கள் உழைப்பை சுரண்டி வாழும் உயர்தர வர்த்தகதாரின் கையாட்கள். பொன்னை பெண்ணை மண்ணை சேர்த்து வைத்து அழகு பார்ப்போர் பலர் உண்டு. இப்படி சேர்த்து வைப்பவர்களிலே அனுபவிப்பவர்கள் சிலர்தான். சேர்த்து வைப்பது ஒன்றையே எண்ணித் திரிவோர்களுக்கு அனுபவிக்கும் நேரம் இராது. இப்படி பொய்யுரைப்போரையும் பொய்யுரைப்போர் அல்லாதோரையும் எப்படி பார்க்கிறார் பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிறத அந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. மக்களுக்கு ஒரு உண்மையை போதனை புரிகிறார் பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பொய்மத போதனை செய்யும் குருமார்களின் பேச்சை நம்பி ஏமாற வேண்டாம். உண்மையான விடுதலைக்கு வழிகாட்டும் ஞானிகளை நம்புங்கள், நலம் பெறுங்கள் என்று அவர் கூறும் அருள்மொழி இந்த இடத்தில் நோக்கத்தக்கது. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, வீண் மயக்கம் வேண்டாம். அதாவது பிறந்தவர் இறப்பது உறுதி. அவர் யாராயிருந்தாலும் சரி, ஒரு நாள் உலகை விட்டு மறைவது உறுதி. செத்துப்போவது நிச்சயம். இந்த உண்மையை அறியாதவர்கள் ஒவ்வொருவரும் இல்லை. ஆயினும் மக்கள் பலரும் செய்து வரும் காரியங்களை பார்த்தால் அவர்கள் இவ்வுலகில் என்றும் சாகாமல் வாழப்போகின்றவர்களைப் போல நினைத்து காரியங்களை செய்து வருகின்றனர். இது இவர் கூறும் இக்கருத்து எப்படி இருக்குன்னா, எதன் மீதும் ஆசைப்பட வேண்டாம். எதையும் முழுமையாக நம்பி அதன் போக்கிலே செல்லுதல் கூடாது. அப்போது எந்த உயிராக இருந்தாலும் பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று உள்ளது. அப்போது அதற்கு தகுந்தாற் போல நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதே இவருடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ஓடித்திருவதால் ஒரு பயனும் இல்லை என்று சொல்கிறார். அதாவது தல யாத்திரை செய்வோர், தீர்க்க யாத்திரை செய்வோர் பலரையும் காண்கின்றோம் இந்த சமூகத்தில். காடுகளின் மத்தியிலே உள்ள தலங்களுக்கு கால்நடையாக செல்வோரையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். மலைகளின் உச்சியிலே உள்ள கோயிலுக்கு ஏறி செல்வோரையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நாடு விட்டு நாடு பிறர் நாட்டில் சென்று யாத்திரை செய்வோரையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்படி புண்ணிய நகரங்களுக்கு போவதால் புண்ணியம் கிடைக்கும் என்ற உயரிய எண்ணங்கள் நம் மக்களிடையே மிகுதியாக காணப்படுகிறது. ஆனால் அப்படி தேடித் திரிவதால் ஒரு பயனும் இல்லை என்பதை பாம்பாட்டி சித்தரினுடைய எண்ணமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவர் இந்த பகுதியில் பதிவு செய்கிறாரு. அதையும் தாண்டி மனிதனுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, பகுத்தறிவு
போதனை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். அதாவது பகுத்தறிவை போதனை செய்கிறார் பாம்பாட்டி சித்தர். தாம் உண்மையென்று நினைப்பதை தெளிவாக நம்புவதை பண்டைய காலங்களிலிருந்து இன்று வரைக்கும் மக்களை ஒன்று சேர விடாமல் பிரித்து வைப்பதில் முதன்மையான இடம் எதற்கு உண்டுன்னா சமய பேதங்களுக்கும் சாதி பேதங்களுக்கும் உண்டு. அதாவது சமயங்கள் போதிப்பது அன்பு நெறியாக இருக்கலாம், ஆனால் அவைகளின் பழங்கணக்கை பார்த்தால் மனித ரசத்தை உறிஞ்சாமல் வளர்ந்த சமயங்களை காண முடியாது. அதே போல தான் சாதி வேற்றுமை. இன்றும் மக்களிடையே நடைபெறும் சண்டை சச்சரவுகளை நோக்கும்போது சாதி பேதங்களை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்றும் சமூகத்தில் இவை இரண்டும் நிலவிக்கொண்டே தான் இருக்கின்றன. அப்போது இந்த மாதிரி சாதி பேதங்களையும் சமய பேதங்களையும் எண்ணிக்கொண்டு அதிலேயே மனதை செலுத்தினோம் என்றால் நாம் நட்பேறு அடைய முடியாது என்பதை பாம்பாட்டி சித்தர் மிக அழகாக எடுத்து காண்பிக்கிறார். அப்போது பாம்பாட்டி சித்தரின் வழி நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா, பொய்யாரை, அதாவது பொய் பேசுபவரை நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. வீண் மயக்கம் வேண்டாம், எந்த பொருள் மீதும் அளவுக்கு அதிகமாக ஆசை வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறார்.